ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் விஜய் சேதுபதி மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே ரொம்பவே ஒரு ஹாட் டாபிக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன உண்மை, நடந்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம். விஜய் சேதுபதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா ஃபுல்லாவே அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. வெளிநாடுகள்லயும் பல ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவரோட யதார்த்தமான அந்த நடிப்பு, அவருடைய ஒரு கேஷுவலான அந்த பேச்சு, அவரோட ஓன் ஸ்லாங்ல பேசுறது, ஓன் வாய்ஸ்ல பேசுறது, இதுதான் அவருடைய நடிப்புக்கான ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு பிளஸ்ஸா அமைஞ்சதே அதுதான். அதாவது கேஷுவலா பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலர் நடிகர்கள் டயலாக் பேசுறப்போ. ஆனா விஜய் சேதுபதி அவர் வீட்லயோ இல்ல வெளியிலயோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிலயோ எப்படி பேசுவாரோ அதே மாதிரிதான் அந்த படத்துலயும் அவரோட பேச்சுகள், அவரோட நடை, உடை, பாவனை எல்லாமே இருக்கும். அதனாலே அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அவர் மேல இப்போ திடீர்னு ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் மேல ஒரு சில விமர்சனங்கள் வந்தாலும் இது வரைக்கும் எதுக்குமே அவர் பதில் சொன்னதே கிடையாது. வாய் திறந்து அதுக்கான ஒரு ஆன்சர் அவர் கொடுத்ததே கிடையாது. ஆனா இப்போ அவர் அதுக்கு ஆன்சர் கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன பிரச்சனை சொல்லியிருக்காங்க, எதனால இந்த இஷ்யூ நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ட்விட்டர்ல ரம்யா மோகன் அப்படின்ற பொண்ணு விஜய் சேதுபதியை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்டு விஜய் சேதுபதியால பாதிக்கப்பட்டிருக்கிறதா போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி தன்னோட ஃப்ரெண்ட தப்பான விஷயத்துக்கு கூப்பிட்டதாகவும், சோ அதுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம அவரு நிறைய போதைப் பொருளுக்கும் அடிமையா இருக்காரு. அவர் அந்த போதைப் பொருட்களை அதிக அளவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம அவரை சுத்தி உள்ளவங்களையும் அவர் பயன்படுத்த வைக்கிறாரு. அப்படிதான் என் ஃப்ரெண்டையும் பயன்படுத்த வச்சிருக்காரு. இப்போ அவ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல. இந்த விஷயம் பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரவன்ல வர்றதுக்கு 2 லட்சம் ரூபாய், டிரைவிங் பார்ட்னரா கூட டிரைவிங்ல போறதுக்கு 50,000 ரூபாய், இதுதான் அவரோட ரேட்டு. அவர் கேர்ள்ஸ் கிட்ட பேசுற ரேட் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் விஜய் சேதுபதி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு ஒரு அன்பானவர், எவ்வளவு ஒரு எளிமையா பழகக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இவ்வளவு பெரிய ஒரு புகாரை ஒரு பொண்ணு இப்படி பப்ளிக்கா போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுல உண்மை இருக்கா இல்ல பொய்யான விஷயமா அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த பொண்ணு அந்த போஸ்ட போட்டதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் எல்லாம் அவங்கள கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு இப்படி எப்படி சொல்லுவீங்க, அதாவது அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, அவர் அவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு வருஷம் அவரை நம்ம சினிமால பாத்துக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு விஷயத்திலயும் அவர் சிக்காம எந்த ஒரு பெரிய விமர்சனத்துக்கும் ஆளாகாம வந்த ஒரு நடிகர் விஜய் சேதுபதி, அவர் மேல எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அவர் கூட எவ்வளவு பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் கூட இது வரைக்கும் அவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதில்ல. நீ யாருமா, எங்க இருந்து இதை சொல்ற, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட, ப்ரூஃபை கொடுத்துட்டு நீ இந்த போஸ்ட போடு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண் திரும்ப என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஆதாரத்தை தேடுவீங்களே தவிர அதுல உண்மை தன்மை என்னன்றதை கண்டுபிடிக்க மாட்டீங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க மாட்டீங்க. இந்த உலகமே இப்படிதான், உண்மையை சொல்றவன நம்பாது, ஆனா பொய் சொல்றவன ரொம்பவே நல்லா நம்பும், நல்லவங்களை விட்டுடும், கெட்டவங்களை வச்சு கொண்டாடும், அதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க அந்த போஸ்ட கொஞ்ச நேரத்துல டெலீட்டும் பண்ணிட்டாங்க. இப்ப இதை பத்தி விஜய் சேதுபதி கிட்ட நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வளர்ந்து வரும்போது நிறைய பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான், என் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் பெருசா ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு தப்பும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த ஒரு போதைப் பொருளை இது வரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும், என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். சோ என்னை பத்தி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்றதுக்காக நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்க முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. என்ன உண்மைன்றதை நான் டைரக்டா ஃபேஸ் பண்ணிக்கிறேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு சொல்ற இந்த விஷயம் என்ன இது வரைக்கும் பாதிக்கல, ஆனா என் குடும்பத்தையும் என்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க இதனால கஷ்டப்படுறாங்க, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கே தவிர அந்த பொண்ணு நம்மள இப்படி சொல்லிருச்சு அப்படின்றதுக்காக எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணல. என்னோட படங்கள் ஒவ்வொன்றும் இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. சோ தலைவன் தலைவி ரிலீஸ் ஆகி அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு
பொறாமையினாலதான் அந்த ஒரு வளர்ச்சியை தாங்க முடியாம தான் யாரோ இப்படி வந்து ஏவி விட்டு பண்றாங்க, அது ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவரு இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுல நீங்க உடனே அவங்க யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே போய் டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்படின்னா மேபி அவர் மேல எந்த தப்பும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத வந்து போலீஸ் கண்டிப்பா தீர விசாரிச்சு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். தப்பு விஜய் சேதுபதி மேல இருந்தாலும் சரி, இல்ல ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு தான் இதை பொய்யான தகவலா பரப்பியிருக்காங்க அப்படின்னாலும் சரி, அந்த பொண்ணு மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் சரி, ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி எல்லாருமே இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி உள்நோக்கம் ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னுமே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலயும் விஜய் சேதுபதி தான் வராரு அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல அவரோட சம்பளம் வந்து 10 கோடி 12 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு எபிசோடுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவரோட இந்த வளர்ச்சியை தாங்க முடியாம, இவர் சம்பாதிக்கிறத தாங்க முடியாம தான் யாரோ இதை பண்ணிருக்காங்கன்றது இப்போ வந்து கெஸ்ஸிங்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து அடுத்த வீடியோல அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். சோ விஜய் சேதுபதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் சினிமால நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தியும் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.